ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் அருகில இருக்கக்கூடிய ஒரு பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க இந்த இடத்த பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல அதிகமான அளவிலான பெருங்கற்கால ஈம சின்னங்கள் காணப்படுது. அதுலயும் நிறைய வகைகள், கல்வட்டங்கள், குத்துக்கள், கல் பதுக்கைகள் போன்ற நிறைய வகையிலான பெருங்கற்கால ஈம சின்னங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம அது மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே பாத்தீங்கன்னா கல்வட்டங்கள் அமைச்சிருக்கிறாங்க. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கால வம்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்தோம் அப்படின்னா வலதுபுறமாக இருக்கக்கூடிய ஒரு குளத்துல இருக்கு. இந்த குளத்தோட பேர் பாறைக்குளம் சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த குளத்துக்கரைக்கு உள்ளதான் இந்த மாதிரியான பெருங்கற்கால ஈம சின்னங்கள் காணப்படுது. பொதுவாக நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இது மாதிரியான பெருங்கற்கால ஈம சின்னங்கள் அந்த கண்மாயினுடைய உட்புறத்திலையும் அந்த கலிங்க பகுதிகளிலுமே அதிகமா காணப்படுது. இங்க இருக்கக்கூடிய பெருங்கற்கால ஈம சின்னங்கள் பெரும்பாலானவை சதலமடைஞ்சு காணப்படுது. மக்கள் அந்த கற்களை எடுத்து தங்களுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இங்க காணப்படுது. இப்ப நம்ம இங்க பின்னாடி பாக்குறோம், இங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்பிலான ஒரு கல்வட்டம் அமைக்கப்பட்டு இருக்குது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல இதுக்கு அருகில நிறைய இடங்கள்ல இது மாதிரி காணப்படுது. குறிப்பா சித்தனவாசல் போன்ற இடங்கள்லயுமே இந்த மாதிரியான கல்வட்டங்கள் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய அளவுல நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன அளவிலான கல்வெட்டங்கள் பார்த்திருப்போம். அதெல்லாமே நம்ம கம்பேர் பண்றப்போ இது கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவிலான ஒரு கல்வெட்டங்கள் அமைச்சிருக்கிறாங்க. இது இல்லாம நிறைய இடங்கள்ல கற்கள் குவியலாக இங்க போடப்பட்டு இருக்குது. நம்ம இந்த இடத்துல பாக்குறப்போ இங்க இருக்கக்கூடிய சில கல்வெட்டங்கள் பாதி மண்ணுக்கு மேலையும் பாதி மண்ணுக்கு கீழேயுமே காணப்படுது. இங்க நம்ம பாக்குறோம், இங்க அரை வட்டம் தான் இங்க நமக்கு மேல தெரியுது. மீதி இருக்கக்கூடிய அரை வட்டம் மண்ணுக்கு அடியில புதைஞ்சிருக்குது. நம்ம பார்க்கலாம். இந்த குளத்து கரைக்கு வெளியிலேயுமே சில இடங்கள்ல கல்வெட்டங்கள் இருக்கதா சொல்றாங்க. நம்ம அதுதான் தேடிதான் போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் முழுக்க சில இடங்கள்ல விவசாயத்துக்காக பயன்படுத்திருக்கனால அந்த டிராக்டர் தடம் இதெல்லாமே தெரியுது. இப்ப நம்ம அந்த குளத்துக்குள்ள வெளியில கொஞ்சம் தள்ளி வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க கல்வெட்டங்கள் எல்லாம் அதிகமா டேமேஜ் ஆகியிருந்தாலும் அந்த பானை ஓடுகள் எல்லாம் கூட அப்படியே இங்க இருக்குது. மேலாக்கே அதிகமா தெரியுது. இந்த புதர்களுக்கு உள்ளேயுமே சில கல்வெட்டங்கள் அமைஞ்சிருக்கு. அதை சுத்தி அதிகமான செடிகள் வளர்ந்துருக்கிறதுனால நம்மளால பக்கத்துல போக முடியாது. ஆனா இங்க நம்ம பார்த்தா அந்த முள்ளு செடிகளுக்கு உள்ளேயுமே ஒரு சில கல்வெட்டங்கள் இருக்குது. இங்க பாக்குறோம், இங்க இந்த பானை ஓடுகள் எல்லாமே இங்க இருக்குது. இந்த இடத்துக்கு அருகில விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே இருக்கிறதுனால அதிகமா அந்த டிராக்டர் போனதுனால இங்க இருக்கக்கூடிய அந்த கல்வட்டங்கள் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. அந்த கல்வட்டங்கள் எல்லாமே எடுத்து ஒரு இடத்துல குவியலாக மக்களுக்கு குமிச்சு வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவா இது மாதிரி செம்புரான் கல்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான கல் வகைகள் எல்லாமே இந்த கல்வட்டங்கள் அமைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது போன்ற பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஈம சின்னங்கள் ரொம்ப முக்கியமானதும் நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையுமே இருக்குது. இந்த மாதிரியான வரலாற்று சம்பந்தமான வீடியோக்களை பார்க்கறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.